84,000 எட்டியது ஒரு சவரன் ஆபரண தங்கம். சென்னையில் சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று திமுக எம்பிக்கள் கூட்டம். அரசியல் ரீதியான பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு. தொகுதி எம்எல்ஏவான செங்கோட்டையன் வெளியூர் சென்று விட்டதாக தகவல். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நட்டாவுடன் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்திப்பு. தனது சுற்றுப்பயண விவரங்கள், கூட்டணி நிலவரம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்ததாக தகவல். அக்டோபர் 12ஆம் தேதியிலிருந்து மதுரையிலிருந்து நான் மக்களை சந்திக்கிற பிரயாணத்துக்காண்டி ஆரம்பிக்க இருக்கிறோம். ஸோ நான் 12ஆம் தேதி இங்கே கலந்துக்கணும்னு சொல்லி அவங்கள ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கிறேன். சென்னையில் அமமுக பொதுச் செயலர் தினகரனோடு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் சுமார் 1.5 மணி நேரம் இருவரும் பேச்சுவார்த்தை. தாவேக தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தில் திடீர் மாற்றம். அடுத்த மாதம் 4ஆம் தேதி வேலூர், ராணிப்பேட்டையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவார் என தகவல். மதுரை மாவட்டத்தில் தொழிற்பயிற்சி படிக்கும் மாணவரை ராகிங் செய்து தாக்கிய விவகாரத்தில் சக மாணவர்கள் 3 மீது வழக்கு பதிவு. விடுதி காப்பாளரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு. தமிழகத்தில் இன்று முதல் 6 நாட்களுக்கு மழை. வரும் 26, 27ஆம் தேதிகளில் கோவை, நீலகிரியில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை. விருதுநகர் மாவட்டத்திலும் பரவலாக மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் புரட்டி போட்ட அதி கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம் வீடுகளுக்குள்ளும் புகுந்ததால் மக்கள் அவதி. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கொட்டிய கனமழை. தாழ்வான பகுதிகளை சூழ்ந்த மழை நீர் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் நவராத்திரி திருவிழா கோலாகலம். திருவண்ணாமலையில் பராசக்தி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன். Bye.